அடுத்து கர்த்தரில் வேர் கொள்ளுகிற அனுபவம். கர்த்தரில் இன்னைக்கு நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு விதை போல இயேசு கிறிஸ்துக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறோம். விதைக்கப்பட்ட விதை அப்படி நின்றக்கூடாது, கிறிஸ்துக்குள்ளே வேர் கொள்ளணும். நம்ம அவரோடு கூட பின்னி பிணைந்து இணைய ஆரம்பிக்கிறோம். அப்படி ஆரம்பிச்சா நீங்கள் கர்த்தரோட நெருங்கி பழகிற அனுபவத்தில் இருக்கவங்க பாருங்க, ஒரு வேதத்தை வாசித்தாலும் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்டாலும் அதை அவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு அறியாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. வேதம் அதை பற்றி நமக்கு என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 19, 20, 21. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகிலே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வான். ஆனாலும் தனக்குள்ளே வேறு இல்லாதபடினால, அந்த வசனம் வேரூன்றாததுனால கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் ஒரு உபத்திரவம், இடரல் உண்டானால் அவன் உடனே இடரல் அடைந்து விடுவான் என்று இயேசு சொன்னான். 3வது காரியம் பாருங்க, இந்த பேதுரு செய்த 3வது காரியம். கர்த்தர் அவருக்கு நேரடியாக உபதேசம் பண்ணியும் அந்த உபதேசத்தை அவர்கள் மறந்திருந்தார்கள், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுக்கு முழுசா அது புரியவும் இல்லை, அது அவர்களுக்கு புலப்படம் இல்லை, அறியாதவர்களாக இருந்தார்.